ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 31 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அஜய் வந்து நிவின் காவேரியும் பேசினது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துறாருல. காவேரி வந்து நிவின் கிட்ட நான் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கைக்குள்ள நீங்க வராதீங்க. நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ராகினி வந்து அஜய் கிட்ட வந்து உங்க வீட்ல இதெல்லாம் சொன்னா நம்புவாங்கல்ல அப்படின்னோனே, எங்க அண்ணனும் எங்க தாத்தாவும் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. வேற நாங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரி ராகினி கிட்ட அஜய் சொல்றாரு. அப்புறமா காஃபி குடிக்கலாமான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அஜய் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த நான் வந்து ராகினிய பார்த்தேன்னோனே, "யார்டா அதுன்னோனே?" "உங்க கொடைக்கானல் ஃப்ரெண்டு" அப்படின்னோனே, "அந்த பொண்ண ஏன்டா நீ பார்த்துட்டு வந்து இப்படி வழிஞ்சுட்டு இருக்கன்னோனே?" அப்புறமா அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டுனோனே, "என்னடா இவ வந்து எதுக்கு அவன போய் பார்க்க போனா? மொத போய் உங்க உங்க அம்மாவையும், உங்க அம்மாக்கு அம்மாவையும் மொத போய் கூட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கட்ட அந்த ஃபோட்டோ காட்டுனோனே, அவங்க 2 பேரும் அப்படியே கோவத்துல பொங்குறாங்க. அதுக்குள்ள தாத்தாவும் விஜயும் வந்துடுறாங்க. அப்புறமா காவேரியும் கூப்பிட்டு வச்சு, "என்ன இது?" அப்படின்னு சொல்லி பாட்டியும் அஜயோட அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ காவேரி பயந்து போய் பாவமா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நான் எதேர்ச்சியா தான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப விஜய் கிட்ட வந்து, "என்ன விஜய் நீ வாய மூடிட்டு இருக்க? அன்னைக்கு என்ன நீ அவ்ளோ பேசுனல்ல, இப்ப பாரு அவ போய் அவன போய் பார்த்துட்டு வந்திருக்கா. நம்ம குடும்பம் மானமே போதும்" அப்படி சொல்லிட்டு ஆளாளுக்கு திட்டுறாங்க. தாத்தாவும் விஜய் மட்டும் எதுவுமே பேசாமயே நிக்கிறாங்க. இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "அன்னைக்கு அவர் சொல்றது தான். என்னோட பழைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கும்னு நெனச்சேன். செட் ஆகல விட்டுட்டேன். ஆனா, இப்ப நான் போய் அவர போய் பார்த்தது எதேர்ச்சியா தான் போய் பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இப்ப என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அவள அனுப்பி விட்டதே நான் தான். அவ என்கிட்ட கேட்டுட்டு தான் போனான்னோனே, "என்னடா சொல்ற?" அப்படின்னோனே, இந்த மாரி கொடைக்கானல்ல வச்சு அவ சொன்னா. அவங்க வீட்ல ஹோம் ஸ்டே நடத்துனது அந்த பேப்பர்ஸ் அது எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. அது ஏதோ பண விஷயமா பேசணும்னு சொன்னா, நான் போயிட்டு வான்னு அனுப்பி வச்சேன். ஏன் அவ போம்போது உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போணுமா? புருஷன் நான் தானே என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காளன்னோனே, இப்ப காவேரி அதிர்ச்சியிலே விஜய பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப ஏன்டா அவ கேட்கும்போது திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்தா அப்படின்னோனே, ஆமா நம்ம புருஷன்ட்ட சொல்லிட்டு தானே போனோம். இப்ப இவங்கலாம் இப்படி கேள்வி கேட்கறாங்களேன்னு அவ யோசிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரிக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. அப்புறமா காவேரி கிட்ட வந்து தோள்ல கை போட்டுட்டு, "வா நம்ம போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட வந்து, "இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஃபோட்டோ எடுத்து வீட்ல வந்து காட்டியிருக்க பாத்தியா? அப்படியே உங்க அப்பா மாரியே வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு காவேரிய. இங்க என்ன ஆகுதுன்னா, தாத்தா கிட்ட எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க தாத்தான்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு காவேரிய கூட்டிட்டு. இப்ப தாத்தா என்ன சொல்றாரு, "என்ன பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுல எல்லாரும் போங்க" அப்படின்னோனே, இப்ப தாத்தா வெளியில வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. விஜயும் தாத்தாவும் பேசிக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து தாத்தா கிட்ட என்ன சொல்றாருன்னா, "காவேரி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா தாத்தா. ஆனா ஏன் எல்லாரும் அவள இப்படி பேசுறாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா வந்து விஜய் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ அவளுக்கு எப்படி மரியாதை குடுக்குறியோ, அதே மாரி தான் இந்த வீட்ல அவள எல்லாருமே நடத்துவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, விஜய் வந்து ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுலருந்து, காவேரிய எப்படி ட்ரீட் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.